இந்த தேர்ட் பேரால் டெக்னாலஜி பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, டெக்னாலஜி வந்து நம்மளை மாதிரி நார்மல் பீப்புளுக்கு மட்டும் லைஃப்பை ஈஸியாகலை, பட் ஆல்சோ த ஸ்பெஷல் நீட்ஸ்னால் அந்த ஊனமுற்றோர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குன்னு ஒரு சிறப்பு தேவை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மக்களுக்கு பயங்கர ஹெல்ப் பண்ணியிருக்கு டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட பாப்புலேஷனில் 2.7 crore people living with one or other kind of disability. 2.7 crore people எப்படி இருக்காங்கன்னா, கம்பல்சரி ஏதாவது ஒரு டிசபிலிட்டியோட, அது மேபி கால் கை அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசபிலிட்டி, கண்ணு தெரியாதவங்க அந்த மாதிரி எப்படியாவது ஒரு டிசபிலிட்டியோட இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சென்சஸ் பார்த்திங்கன்னா 2011ஓட சென்சஸ் ரிப்போர்ட் தான் இது. 2011ஓட சென்சஸ் ரிப்போர்ட் படி 2.21 இந்தியன் பீப்புள் வந்து டிசபிள்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி, இந்த அப்டக்கல்ஸ் எல்லாத்தையும் தாண்டி கண்டினியூ டு கிராப்பிள் வித் த சேலஞ்சஸ் ஆஃப் ஆக்சஸ், அக்செப்டன்ஸ் அண்ட் இன்க்ளூஷன். கிராப்பிள் அப்படின்னா அவங்களோட அந்த ஃபைட், இது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ஃபைட் பண்ணி தான் அவங்களோட லைஃபையே அவங்க வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம வந்து கேரக்டருக்குள்ளே வரோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அலீசா அப்படிங்கிற பொண்ணை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அவங்க யாருன்னா, இதே மாதிரி ஒரு டிசபிள்டு பீப்புள் தான். அவங்களுக்கு என்ன டிசபிள்னா செரிப்ரல் பால்சி அப்படிங்கிற ஒரு பெயின். இது என்னென்னா பக்கவாதம், மூளைவாதம் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சேரில், இந்த தோலா படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவர் சேரில் உட்காந்தபடியே இருப்பார், கீழே எந்த அசைவும் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதுலேயே ஒரு சில அசைவு தான் இவங்களால பண்ண முடியும், வீல் சேரில் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இவங்களுக்கு. இவங்க வந்து படிக்கணும்னு ரொம்ப ஆசை, பட் இவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா, நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறோமோ, ஃபிசிக்கலி டைப் ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் ஐ திங்க் ஆர் எனிவேர் நியர், இவங்களால வந்து ஃபாஸ்ட்டாக வந்து டைப் பண்ண முடியாது. ஆனால் இப்போது இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மக்கிட்ட பெட் பண்ணுறாங்க. That's what I'm doing. I bet you are wondering how. இவங்க டைப் பண்ணுறதை பார்த்து நம்ம வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்டரிங் அப்படின்னா நம்ம வந்து ஆச்சரியப்படுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா, இந்த ட்ராகன் டிக்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த ட்ராகன் டிக்டேட் அப்படிங்கிறது ஒரு மெத்தட் ஆஃப் டெக்னாலஜி. அது என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், டைப் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது அதை யூஸ் பண்ணி தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் வாய்ஸ் மூலியமாகவே டைப் பண்ணுறது. இது வந்து அவங்க ஸ்டடீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இட்ஸ் மேட் மீ அச்சீவ் திங்ஸ் ஐ ஒன்லி ட்ரீம்ட் ஆஃப். அவங்களோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இந்த டெக்னாலஜி அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டு யூ நோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட ஃபார்மர் பிரசிடெண்ட் ஏபிஜே அப்துல் கலாம் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து இந்த மாதிரி ஹேண்டிகேப்டு பீப்புளுக்காக, சில்ட்ரனுக்காக அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இவங்களுக்கு அந்த கால் வைப்பாங்க இல்லையா, கால் வைக்கிறதுக்கு, அந்த கால் வைக்கிறதுக்கு ஒரு மிஷின் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கள்ல, அதை வந்து லைட் வெயிட் ப்ராஸ்தட்டிக் அப்படிங்கிற ஒன்றை வந்து ஸ்பேஸ் ஏஜ் மெட்டீரியலை வச்சு இவர் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாரு. இதனால் வந்து அது ரேட்டும் கம்மி, அதே மாதிரி அவங்களால ஈஸியாக வாக் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது பார்த்திங்கன்னா வெயிட் ஹெவியாக இருக்கும். ஆனால் அப்துல் கலாம் சார் கண்டுபிடிச்ச இந்த இன்வென்ஷன் பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக அவங்களால ஈஸியாக கேரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த டூ யூ நோவில் சொல்கிறாங்க. See this, childrens to walk easily. அலீசாவுக்கு வந்து ஒரு டீச்சர் இருந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, அவங்க வந்து இப்போ இறந்துட்டாங்க, இப்போ இல்லை. ஆனால் அவங்க சொன்னாங்க, யூ ஆர் கோயிங் டு டூ யுவர் மேத் ஜிசிஎஸ்சியோட மீனிங் என்னென்னா ஜென்ரல் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். அவங்களோட செகண்டரி எஜுகேஷனை வந்து நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீச்சர் வந்து இவங்கள சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அலீசாவுக்கு வந்து அப்படி ஒரு எண்ணமே இல்லை. அவங்க வந்து கான்ஃபிடெண்ட்டாக இல்லை இது என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. பட் இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னால், அதாவது இந்த ட்ராகன் டிக்டேட் இது மூலிமா அவங்களால என்ன இருக்குது, இப்போ வந்து இந்த ஸ்டடீஸில் அவங்களுக்கு இருந்த அந்த டிஃபிகல்ட்டிஸ் அந்த பேரியர்ஸ் எல்லாம் தகர்த்து இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட அந்த ஜிசிஎஸ்சி அதை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் தட்
தட்ஸ் சேஞ்ச் நவ் ஐ கேன் டூ இட் மை செல்ஃப் வித் மை வாய்ஸ். அதை தான் சொல்கிறாங்க. அவங்களோட வாய்ஸ் மூலியமாகவே அவங்க இதை என்ன பண்ணிடுறாங்க, ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க அவங்க ட்ரீம் அப்படின்னு. கிம், ஹூ இஸ் த அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட் அட் மை ஸ்கூல். கிம் அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட்டாக இருக்காங்க இந்த அலீசா இருக்காங்க இல்லையா படிக்கிற ஸ்கூலில். இவங்க தான் அந்த ஸ்கூலில் இந்த மாதிரி அலீசா மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, டிசபிள்டு பீப்புள்னாலே அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஸ்கூல் தான் இருக்கும். அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற இந்த அசிஸ்டன்ட் டெக்னாலஜிஸ்ட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி சில்ட்ரனுக்காக ஒரு டெக்னாலஜியை டெவலப் பண்ணி அதுக்கு வந்து ட்ராகன் டிக்டேட்னு பேர் வச்சு அது மூலிமா என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு எல்லாம் லைஃப் கொடுத்துருக்காங்க. ஒரு லெவலுக்கு மேலே அவங்களால படிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறத மாற்றி எல்லாருமே எவ்வளோ வேணுமோ படிக்கலாம், ஜஸ்ட் அவங்க வாய்ஸ் மூலிமா அவங்க வந்து படிக்கலாம் அப்படிங்கிறத மாற்றிருக்கிறாரு. கிம் showed me how to train it to understand my voice. It took a few hours. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இந்த ஒரு டெக்னாலஜி வந்தாலே அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி இந்த டெக்னாலஜியை அலீசா புரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் தான் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வாய்ஸ் மூலிமா அவங்க வாய்ஸை எப்படி அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது அப்படிங்கிறத ஈஸியாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன் கிளாஸ் அண்ட் அட் ஹோம் ஆஸ் வெல் அஸ் இந்த டெக்னாலஜியை அவங்க வந்து வீட்லேயும் கிளாஸ் ரூம்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்களால இண்டிபெண்ட்டாக படிக்க முடியுது. அண்ட் ஐ ஆம் நவ் ஏபிள் டு ஸ்டடி ஆன் மை ஓன். அதை தான் சொல்கிறாங்க. ஸோ நவ் ஐ ஆம் டூயிங் மை மேத் சிஎஸ்சி. அதை இங்கே பார்த்தோம் இல்லையா, ஜென்ரல் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். அதை வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐ நோ மை டீச்சர் வில் பி ப்ரவுட் ஆஃப் மீ. போன பேராகிராஃபில் சொன்னாங்க இல்லையா, அவங்க டீச்சர் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க இப்போ இறந்துட்டாங்கன்னு. அந்த டீச்சர் வந்து இப்போ இவங்க இந்த மேக்ஸ் இது படிக்கிறத பார்த்தா ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலீசா சொல்கிறாங்க. நான் என்னோடய லைஃப்லேயே ஒரு ஜிசிஎஸ்சியை கூட ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு நான் திங்க் பண்ணல. பட் ஐ எம் டூயிங் டூ. இப்போ நான் வந்து டபுள் ஜிசிஎஸ்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் ஐ ஃபீல் லைக் ஐ வாண்ட் டு புஷ் மை செல்ஃப் ஈவன் ஃபர்தர். இன்னும் நான் என்னை டெவலப் பண்ணிக்கணும், இதுக்கு மேலேயே என்னை நான் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாங்க. கிம் சேஸ் டெக்னாலஜி கேன் ஹெல்ப் மீ டு டூ தட். இட் இஸ் ஓப்பனிங் அப் த வேர்ல்ட் ஆஃப் யங் டிசபிள் பீப்புள் லைக் மீ. என்ன மாதிரி இருக்கிற பல டிசபிள் பீப்புளுக்கு, அதாவது யங் டிசபிள் ரொம்ப வயசில் சின்ன இருக்கிற டிசபிள்டு பீப்புளுக்கு இந்த டெக்னாலஜி வந்து அவங்களோட வேர்ல்டையே இது ஓப்பன் அப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. There are many different types of technology that can help young disabled people become independent. For example, if someone has a very limited movement, they can control a computer screen with eye gas. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மட்டும் ஒரு டெக்னாலஜி இல்லை, அதாவது ட்ராகன் டிக்டேட்டர் அப்படிங்கிறது மட்டும் ஒரு டெக்னாலஜி கிடையாது. இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, இந்த மாதிரி யங் டிசபிள்டு பீப்புளோட லைஃப்பை வந்து இண்டிபெண்ட்டாக ஆக்க ஃபீல் பண்ணுது. அந்த மாதிரி ஒரு இது தான் ஐ கேஸ் அப்படிங்கிறது. இது என்ன டெக்னாலஜி அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து சிஸ்டமில் ஒரு பேஜை ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு இதுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஒன்று ஸ்க்ரோல் பண்ணணும், இல்லையா நம்ம வந்து அந்த பட்டன் கீழே இருக்கும் இல்லையா, கீழே ஏரோ மார்க்கு, டவுன் ஏரோ மார்க்கு, அதை கிளிக் பண்ணுவோம். அப்படி எதுவுமே கிளிக் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஐ கேஸ் அப்படின்னா நம்ம ஒரு இதை வந்து நல்லா உத்து பார்க்குறது, கூர்ந்து பார்க்குறது, சரியா? அப்படி ஒரு விஷயத்தை கூர்ந்து பார்க்கும்போது அது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக அந்த இதுலேயே நின்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்மளோட ஐ மூமெண்ட்டை வச்சு அதை வந்து அப்படியே இப்போ இந்த புக்கை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட ஐ எங்கே பார்க்குதோ அங்கே நிறுத்துறது. நம்ம ஐ ஆட்டோமேட்டிக்காக இந்த வேர்டை படித்தது என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் வேர்டுக்கு போகுமா, அந்த நெக்ஸ்ட் வேர்டுக்கு ஐ போகும்போது, அந்த ஐ பால்ஸ் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் என்ன பண்ணும், அதை மூவ் பண்ணும். அப்படி தான் சொல்கிறாங்க. நம்மளோட ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஐ மூமெண்ட்னாலேயே படிக்கிறது. தே கேன் மூவ் ஃப்ரம் பேஜ் டு பேஜ் யூஸிங் த pupil of their eyes. They don't need to press a button or anything. Just one person, Kim, works with all 42 students here at my school. அதான் சொன்னாலே அந்த
டெக்னாலஜிஸ்ட், அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட் கிம் இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணு தான் என்ன பண்ணுறாங்க, அந்த கிளாஸ் ரூமில் இருக்கிற அலீசாவோட கிளாஸ் ரூமில் இருக்க 42 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இவங்க தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து அவங்கள அமேசிங், அதாவது இப்படி ஒருத்தர்னால ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அலீசா வந்து அவங்கள அமேசிங்காக வியக்கிறாங்க அவங்கள பார்த்து. ஐ டோன்ட் நோ வாட் we would do without her. we would lose out on so many opportunities. இவங்க மட்டும் இந்த இப்படி ஒரு டெக்னாலஜி எங்களுக்கு கண்டுபிடிச்சி சொல்ல அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை எங்கள் லைஃப்லேருந்து இழந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இட் ஹேஸ் ஓப்பன்ட் அப் த வேர்ல்ட் டு மீ. இதுதான் என்னோட உலகத்தையே எனக்கு காட்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. இதோட பார்த்திங்கன்னா அலீசாவோட அந்த லைஃப் சொல்கிறாங்களே அது முடியுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேவிட் அப்படிங்கிறவரை பற்றி சொல்கிறாங்க. 21 years old David says technology is very important because it enables me to communicate and be independent, which gives me freedom. இவருக்கு அது டெக்னாலஜி எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. இது வந்து எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. For verbal communication, David used a liberator communication device. Verbal communication என்னது, வாய்மொழி சொல்லுவோம் இல்லையா, பேசுறது, அதாவது இதிலிருந்தே தெரியுது இவருக்கு என்னது, நல்லா பேச்சு வராது, அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான் இந்த லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ், which he control with his eye movement. It has a Bluetooth adapter, so it lets him use any PC or Mac. இந்த இடத்துல PC அப்படிங்கிறது சிஸ்டம், மேக் அப்படிங்கிறது ஆப்பிள் கம்பெனி இருக்கு இல்லையா, அதில் ரெடி பண்ணுற ப்ராடக்ட் சிஸ்டம்ஸ் தான் மேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பை சென்டிங் கமாண்ட்ஸ் த்ரூ த லிபரேட்டர், அதாவது இந்த லிபரேட்டரில் அவர் என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அதை அடாப்டர் மூலிமா ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் பண்ணி சொல்லிட்டா அதுவே என்ன சொல்லிடும். It was a great feeling when I learned to use it. It took me a couple of weeks. Communicating with people was very difficult before. இந்த டெக்னாலஜி வந்து ஒரு 2 weeks, just 2 weeks, couple of weeks அப்படின்னா 2 weeks in meaning, ஓகேவா, couple of weeksனா 2 weeks in meaning. இதை வந்து அவர் வந்து ஈஸியாக கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. இந்த இப்படி ஒரு டெக்னாலஜி வரத்துக்கு முன்னாடி கம்யூனிகேஷன் பண்ணுறது வந்து அவருக்கு எப்படி இருந்துச்சா, ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. He has an Act 4 controller also in the headrest of his chair in his bedroom. Act 4 controller அப்படின்னா இந்த தோலா படத்தில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அவர் வந்து ஒரு வீல் சேரில் உட்காந்துருப்பார், அவர் கழுத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்கும், அதை வச்சு மூவ் பண்ணாலே அவரோட சேர் மூவ் ஆகும், பார்த்துருக்கீங்களா, அதுதான் இது இங்கே சொல்கிறாங்க. He has an Act 4 controller. அவரோட சேரில் இருக்கக்கூடிய ஹெட்ரெஸ்ட்னா தலைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பட்டன் மாதிரி ஒன்று, which means he can control his TV, Blu-ray and music player. அதை வச்சு அவர் என்ன பண்ணிக்குவாராமா, அவங்க வீட்டில் இருக்கிற டிவி, Blu-ray and music player இதையெல்லாம் அவரால் ஆப்ரேட் பண்ண முடியும். David was born with attitoid cerebral palsy. attitoid cerebral palsyனா அதே தான் மூளை பக்கவாதம், அதாவது பெருமூளை அப்படி சொல்லுவாங்க இல்லையா, பெரிய மூளை, அந்த பெருமூளையில் பக்கவாதம் ஏற்படுறதுக்கு பேர் தான் attitoid cerebral palsy அப்படிங்கிறது. இந்த பக்கவாதம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வரும். ஒவ்வொருத்தருக்கு வந்து இந்த எலும்பெல்லாம் சரியாக வேலை செய்யாமல் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உடம்பே கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா அவங்க, ஒரு சிலர் பார்த்தா பிறந்ததுலேருந்தே வீல் சேரில் இருப்பாங்க. சின்ன வயசுலேயே ஏற்படுற டிசீஸ் தான் மேக்ஸிமம், சின்ன வயசுலேயே இந்த பக்கவாதங்கிறது கன்ஃபார்மாக அவங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இவருக்கு இந்த பக்கவாதம் இருக்கிறதுனால கண்டிப்பாக என்ன தான் பண்ணுவாங்க, ஸ்பெஷலைஸ்டு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ், ஸ்பெஷலாக அதுக்குன்னு ஸ்பெஷல் சில்ட்ரன், இவங்களுக்கு பேரே என்னது, ஸ்பெஷல் சில்ட்ரன், ஓகேவா. இவங்களை வந்து டிசபிள்டுனோ இல்லை நம்ம வந்து ஹேண்டிகேப்டு அந்த மாதிரியோ சொல்லாமல் இப்போ நியூவாக இவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கிற நேமுக்கு பேர் தான் ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவங்களை. அந்த மாதிரி ஸ்கூல் தான், இவங்களுக்குன்னு செப்பரேட் ஸ்கூல் இருக்கும், அதில் தான் இவர் வந்து படிச்சிருக்கிறாரு ஸ்கூல் காலேஜில். He has been using a high-tech communication and since he was 8 years old and
has been interested in AAC, augmentative and alternative communication. AACC அப்படிங்கிறதுல வந்து இதை யூஸ் பண்ணி தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு, 8 இயர்ஸ்லேருந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் டெக்னாலஜி எவர் சின்ஸ், இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. When David first started out with AAC, he used a head switch to access his AAC device running a page. ஆல்ரெடி சொன்ன இல்லையா, அந்த ஹெட் ஸ்விட்ச், கழுத்துக்கிட்ட ஹெட்டு மொத்த ஹெட்டுக்கிட்டே இருக்கிற அந்த ஸ்விட்சை யூஸ் பண்ணி தான் அந்த பேஜஸை, அந்த முன்னாடி சொன்னோம் இல்லையா ஐ கேஸ் அப்படிங்கிறது, அந்த ஐ கேஸுங்கிற ஒரு டெக்னாலஜி வரதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருந்தார், அந்த ஹெட் ஸ்விட்சை வச்சு தான் பேஜஸை ரன்னிங் பண்ண யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். பேஸ்டு சிஸ்டம் which took lots of navigations and required lots of efforts combined with switching. நிறைய அதில் வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. He now uses an Echo 2 with echo points, making his selections with a foot switch. Once he has fixed his gas on the icon that is required. அதான் சொன்னோம்லையே, அந்த கேஸ் அப்படின்னா ஒரு லுக், அவர் அந்த ஐக்கான் மேலே அவர் எதை படிக்கணும்னு நினைக்கிறாரோ அது மேலே ஒரு லுக் கொடுத்தா போதும், அது வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ரெக்வயர்டு, அவரோட ரெக்வஸ்ட்டை அது வந்து எடுத்துக்கும். இப்போ அவர் யூஸ் பண்ணுறது வந்து Echo 2 and echo point அப்படிங்கிறது. He has a smaller communication aid. He has been mounted on his walker. It is essential that much of his. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்கிட்ட இது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன கம்யூனிகேஷன் டிவைஸ் ஒன்று இருக்குது. எய்ட் அப்படின்னா ஒரு கிட்டு மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ் இருக்குது. அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரோட வாக்கரோட இணைச்சி வச்சுருக்காங்க. ஓகேவா, அவரோட ஸ்பேர் டைம், அதாவது அவரோட எக்ஸ்ட்ரா டைம்ஸை அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். டேவிட் இஸ் ஆல்சோ அ கீன் ஸ்போர்ட்ஸ்மேன், ரெகுலர்லி பிளேயிங் ஃபுட்பால், பேக்ஸியா, ஹாக்கி அண்ட் பேஸ்பால், இதெல்லாம் தான் அவர் ப்ளே பண்ணுறது. ஹீ இஸ் ஸ்போர்ட்ஸ் லீடர் அண்ட் யூசஸ் ஹிஸ் Echo 2 linked to an interactive white board to teach PE lessons. PE lessonsனால் ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஓகேவா, ஃபிசிக்கல் எஜுகேஷன் இப்போ டீச் பண்ணுறதுக்கெலாம் இந்த Echo 2வை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. David has 144 icons on the screen that he used with the Echo Point iGas. When David first tried this access method, his response was, "I like it. It makes me faster. When can I have one?" இவர் வந்து ஃபஸ்ட்டு இந்த டிவைஸை பார்த்து இப்படி ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணும்போது இவர் ஃபஸ்ட்டு கேட்ட வேர்டிங்ஸ் தான் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகேவா, இது வரைக்கும் அதாவது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி ஒன்று எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறார். Now David uses his Echo 2 and Echo Point to access the curriculum study for his GCSE. GCSE ஆல்ரெடி பார்த்தோம்லையே, அலிசா படித்தாங்களே, ஜெனரல் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படிங்க, இவரும் அதை தான் படிச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ. GCSE அப்படிங்கிறத order food and communicate while he is in restaurant and argue with his brother, you name it, David can communicate it. அதாவது இவங்க வந்து இப்போ மேக்ஸிமம் என்ன பண்ணுறாரு, நிறைய அவர் பேசுகிறாரு, இந்த டிவைஸ்னால் நிறைய பேச முடியாமல் இருந்தவர் இப்போ என்ன பண்ணுறாரு, நிறைய பேசுகிறாரு, அதாவது டெக்னாலஜி அவருக்காக பேசுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபைட் பண்ணுறாரு, ஆர்கியூ பண்ணுறாரு, அவங்க அம்மாட்டா பேசுகிறாரு, ரெஸ்டாரண்ட்டுலாம் அவருக்கு வேணுங்கிறத கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேவிட் வில் நவ் யூஸ் ஹிஸ் Echo டு ஸ்பீக் இன் கம்ப்ளீட் சென்டென்ஸ் வித் கரெக்ட் சின்டாக்ஸ். அவர் வந்து இப்போ என்ன பண்ணுறாரு, இந்த Echo 2வை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட்டாக பேசுகிறாரு, அதே மாதிரி கரெக்ட் சின்டாக்ஸ் அப்படின்னா வாக்கியமாக ஒரு வாக்கியத்தை முழுசாக அவர்னால பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இட் ஹேஸ் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஹீ யூஸ்ட் மீனிங்ஃபுல்லி அண்ட் கமெண்ட் சோசியலி யூஸிங் த லாங்குவேஜ் ஆஃப் ஹிஸ் பியர்ஸ் அப்படின்னா அவங்களோட ஏஜ் குரூப்பில். இப்போ நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் 10th உங்கள் ஏஜில் இருப்பாங்க இல்லையா, அதாவது நீங்கள் இப்போ ஒரு 15 years old அப்படின்னா உங்களோட 15 years oldல எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் தான் உங்களோட பியர்ஸ், சேம் ஏஜ் குரூப் பீப்புள் தான் என்னன்னு சொல்லுவாங்க.
பியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க பியர்ஸ் கூட ஈஸியாக லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணுறாரு. தேர்பை பிகமிங் அ கான்ஃபிடென்ட் அண்ட் காம்பிட்டன்ட் communicator. David has recently been working on idioms with his SLT. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இடியம்ஸும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஹிஸ் லேட்டஸ்ட் பீயிங் மம் ஹேஸ் காட் அ லாட் ஆன் ஹர் பிளேட். இதுதான் அவரோட நியூ இடியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அவர் சொல்கிற இடியம் அப்படின்னு சொல்லிட்டு மம் ஹேஸ் காட் அ லாட் ஆன் ஹர் பிளேட். David is also an advocate to other students who use, அதாவது இவர் ஒரு அட்வொகேட்டாகவும் இருக்கிறாரு. யாருக்குன்னா இவரை மாதிரி பல டிசபிள்டு சில்ட்ரன் இருப்பாங்க இல்லையா, அதாவது இவரோட இந்த ஆதிட்டாய்டு செரிபல் பால்சி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவர் என்ன பண்ணுறாரு, அட்வொகேட், அதாவது அட்வைசராக இருக்கிறாரு. எப்படி யூஸ் பண்ணணும் டிவைஸை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வொகேட் மாதிரி செயல்படுறாரு. Who use AAC and shows them how easy it is to communicate using the AC method. He controls his PlayStation with a bespoke switch system, drives his electric wheelchair with head switches and uses the EcoPoint iGas system to communicate, access the computer to check and how the Chelsea football team is doing and send and receive text messages. When he is at home, he also plays MP3 on his Echo 2 from morning till night. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவரோட ஐகேஸ் யூஸ் பண்ணி, அந்த எக்கோ பாயிண்ட் யூஸ் பண்ணி ஐகேஸ் மூலிமா என்ன பண்ணுறாரு, கம்யூனிகேட் பண்ணுறாரு. கம்ப்யூட்டர்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த ஃபுட்பால் மேட்சோட ஸ்கோர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, MP3யில் சாங்ஸ் கேட்பார் எக்கோ 2 மூலிமா அப்படின்னு. மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் சாங்ஸ் கேட்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. டேவிட் ஹேஸ் ரீசன்ட்லி பீன் செலக்டட் டு ட்ராவல் டு பிரேசில் டு ஒர்க் வித் த ஒலிம்பிக் ஓப்பனிங் செரமனி டீம் ஆஸ் பார்ட் ஆஃப் த ரீமிக்ஸ் ட்ராமா குரூப் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த டீமோடு அவர் சேர்ந்து போயிருக்கிறாரு. எங்கே, ஒலிம்பிக் ஓப்பனிங் செரமனி அப்படின்னா இந்த கேம்ஸ் எல்லாம் ஒலிம்பிக்கில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில டேஸ் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்லாம் நிறைய நடக்கும். நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம், நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இந்தியன் இன்னோவேஷன்ஸை ஃபைனலாக பார்க்கலாம் நம்ம. I guess technology makes your life easier. Maybe it means you can keep in touch with your family, you can talk to and even see relatives who lives far away. இது என்ன சொல்கிறாங்க, டெக்னாலஜி மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப தூரத்தில் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவங்கள நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். எப்படி, இப்போ நிறைய இருக்குது, ஸ்கைப் இருக்குது, வாட்ஸ்அப்பில் வந்து வீடியோ கால்ஸ் இருக்குது. அது மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், அவங்கள ஈஸியாக பார்க்கலாம், அவங்கக்கிட்ட ஈஸியாக நம்ம பேசலாம். இதை தான் சொல்கிறாங்க. நம்மளோட ஃபேமிலியோட நம்ம எப்பயுமே ஒரு கனெக்ஷன்லேயே இருக்கலாம். யாரையுமே விட்டுட்டு இருக்கணும், பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. Well, Kim has shown me that technology can do even more for young disabled people like me. It can help us make friends, communicate and control our environment, like turning the lights on and out. It can help us study, get qualification and find opportunities. டெக்னாலஜி எதுக்குள்ளே யூஸ் பண்ணுது, இந்த மாதிரி யங் டிசபிள்டு, அதாவது அலீசா மாதிரி யங் டிசபிள்டுக்கு கிம் மாதிரி ஒரு டெக்னாலஜிஸ்ட் இதை க்ரியேட் பண்ணும்போது அவங்களோட லைஃபுங்கிற அந்த விண்டோவையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கிம் வந்து இந்த மாதிரி டிசபிள்டு பீப்புளுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அலீசா சொல்கிறாங்க. அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் இது மூலியமாக கிடச்சிருக்கு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு, அவங்க இஷ்டப்பட்ட ஸ்டடீஸ் அவங்களால இப்போ படிக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஃபார் ஒர்க் இட் கேன் மேக்ஸ் அஸ் கான்ஃபிடென்ஸ் அண்ட் இண்டிபெண்ட். எங்களால் கான்ஃபிடெண்ட்டாக இப்போ எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு renowned physicist Stephen Hawking is probably the best example of how assistive technologies has helped a talented mind overcome
physical impairments and contribute productively to the world. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் வந்து இந்த மாதிரி ஒரு அந்த செரிப்ரல் பால்சி சொல்லுவாங்க இல்லையா, பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்ட ஒருவர் தான் இவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். ஆனால் இவர் வந்து இப்போ எப்படி இருக்கார், டேலண்டட் பீப்புளாக இருக்கிறார் இல்லையா. இவரோட அந்த டெக்னாலஜியை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு இப்போ இவர் இருக்கிறாரு. கடைசியாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கிளாஸ்டரிட் அப்படின்னா இந்த ஸ்டோரியை முடிக்கிறதுக்கு முன்னாடி, எக்ஸிஸ்டன்ஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, கிளாஸ்டர்டு அப்படின்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, மோஸ்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு லேர்னர்ஸ் had to face in the past. Newer technologies allows differently abled learners to learn with their peers as well as contribute fruitfully to the collaborative process of learning. This is indeed the new era of learning, truly learning for all. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து என்ன பண்ணுது, இதுக்கு முன்னாடி வந்து அவங்க பியர்ஸோட ஹெல்ப்போடு படிச்சுக்கிட்டு இருந்த இந்த மாதிரி டிசபிள்டு பீப்புள் அவங்க கூட இருந்தவங்களை வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இந்த டெக்னாலஜினால என்ன இருக்குது, எல்லாம் அவங்களோட ஓனாக பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னா ப்ரொடியூஸ்டு பை ஆர் இன்வால்விங் 2 or more பார்ட்டிஸ் ஒர்க்கிங் டுகெதர். அதை எல்லோரும் சேர்ந்து பண்ணுறது சொல்லுவாங்க இல்லையா, எல்லோரும் சேர்ந்து பண்ணுற ப்ராசஸாக லேர்னிங் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த நியூ டெக்னாலஜி, இந்த நியூ எரா அப்படிங்கிறது வந்து இந்த செஞ்சுரி சொல்லுவாங்க இல்லையா, 21st century, அதுதான் நியூ எரா ஆஃப் லேர்னிங், ட்ரூலி லேர்னிங் ஃபார் ஆல். எல்லாருனாலையும் படிப்புங்கிற ஒன்றை வந்து, லேர்னிங்குங்கிற ஒன்றை வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனில் சொல்கிறாங்க. இது பார்த்துடலாம். இந்தியன் இன்னோவேஷன்ஸ், இந்தியாவில் கண்டுபிடிச்ச இந்த இன்னோவேஷன்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா டிசபிள்டு பீப்புள்ஸ்க்காக கண்டுபிடிச்ச இன்னோவேஷன்ஸ் தான். அது என்னென்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஷூ. இந்த ஷூ பேர் என்னென்னா லிச்சல் ஷூஸ். இதை கண்டுபிடிச்சவர் பேர் கிறிஸ்பியன் லாரன்ஸ் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா ஜிபிஎஸும் ப்ளூடூத்தும் இந்த ஷூவில் அட்டாச் ஆகிருக்கு. இது என்ன பண்ணுன்னா, ஐசைட்டு பாதித்தவங்க இருப்பாங்க இல்லையா, கண்ணு தெரியாதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ரோட்டில் நடந்து போகும்போது அது வந்து மேப் மாதிரி ரூட் மேப் சொல்லும். இந்த ஷூஸ் போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் மேப் சாஃப்ட்வேர் ஆன் ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா இது வந்து நம்மளுக்கு ரூட் சொல்லும். அதே மாதிரி எத்தனை ஸ்டெப் அவங்க வைக்கணுங்கிறது முதற்கொண்டு இதை சொல்லும். கவுண்ட் ஸ்டெப்ஸ், ரெக்கார்ட் ரூட்ஸையும் இதை என்ன பண்ணி வச்சுக்கோம், ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்னோவேஷனை கண்டுபிடிச்சவர் பேர் கிறிஸ்பியன் லாரன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளீ வாட்ச் அப்படிங்கிறது என்னென்னா, இதை கண்டுபிடிச்சவர் பேர் நியூப்ரோ கிர்லாஸ்கர் அப்படிங்கிறவர் அண்ட் ஜான்ஹவி ஜோஷி, மும்பை சேர்ந்தவங்க தான் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காது கேட்காதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வாட்ச் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வாட்ச் பேர் ப்ளீ வாட்ச் அப்படிங்கிறது. இந்த வாட்ச் என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்க கேட்குற வேண்டிய சவுண்ட்ஸை, அதாவது இப்போ அவங்க வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது அப்படின்னா, இப்போ வந்து அவங்களுக்கு பின்னாடி ஏதாவது உழுகுது, அவங்களால அதை ஹியர் பண்ண முடியுமா, கேட்க முடியாது. அந்த மாதிரி டைமில் இந்த வாட்ச் என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு சவுண்டு, இப்போ வந்து அவங்கள சுற்றி ஒரு சவுண்டு வந்து இப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைப்ரேட் கொடுக்கும். அதே மாதிரி இந்த வாட்ச் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ண முடியும், சாங்ஸும் ரிதம் ஆஃப் மியூசிக் அதை வந்து அவங்களால ஃபீல் பண்ண முடியும் வாட்ச் மூலியமாக. Impaired converts sound waves into vibration and color codes to alert users to emergency sounds and ringing doorbells. யாராவது கதவு தட்டினா கூட என்ன பண்ண முடியும், இந்த வாட்ச் மூலிமா அவங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐஜஸ்ட் அப்படிங்கிறது. இதை கண்டுபிடிச்சவர் அனில் பிரபாகர் அப்படிங்கிறவர். இவர் வந்து ஐஐடி காலேஜ் சொல்லுவாங்க இல்லையா, ஃபேமஸ் ஐஐடி காலேஜ், அதில் வந்து ப்ரொஃபஸராக இருக்கிறாரு அண்ட் கோஃபவுண்டர் ஆஃப் எனபிலிட்டி டெக்னாலஜிஸ். த வியரபிள் டிவைஸ் ட்ராக்ஸ் கெஸ்டர் ஆஃப் ஸ்பீச் இம்பேர்டு பீப்புள் அண்ட்
ஸ்பீக்ஸ் ஃபார் தெம். இது என்ன பண்ணுமாம்மா, இப்போ ஒருத்தனால வாய் பேச முடியல, அவங்க வாய் பேச முடியாதவங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஆக்ஷன்ஸ் மூலியமாக தான் என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட பேசுவாங்க. கையோட ஆக்ஷன்ஸ், அந்த விரலோட ஆக்ஷன்ஸ் மூலியமாக தான் நம்மக்கிட்ட பேசுவாங்க. அப்படி அவங்க பேசும்போது திஸ் wearable டிவைஸ் ட்ராக்ஸ் gestures ஆஃப் ஸ்பீச் impaired பீப்புள் அண்ட் ஸ்பீக் ஃபார் தெம். அவங்களுக்காக இந்த டிவைஸ் என்ன பண்ணும், பேசும். அவங்களோட கெஸ்டர் மூலியமாகவே இந்த டிவைஸ் என்ன பண்ணும், நம்மளுக்கு ஆன்சர் பண்ணும் அவங்க கெஸ்டர் பண்ணால் எப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுதான் இந்த லெசன். இது பார்த்திங்கன்னா ஆல் ஓவரே என்ன சொல்ல வராங்க இந்த லெசனில், டெக்னாலஜி எல்லாருக்குமே யூஸ் ஆகுது. நாட் ஓன்லி ஃபார் பீப்புள் லைக் அஸ், அதாவது நார்மல் பீப்புள் லைக் அஸ். நம்மளாம் நார்மல் பீப்புள், நார்மலாக நம்மளுக்கு எல்லாமே ஓகேவாக இருக்கா, நம்மளாம் நார்மல் பீப்புள். டெக்னாலஜி என்ன பண்ணுது, இந்த மாதிரி டிசபிள்டு பீப்புளுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுது. நிறைய அவங்களோட லைஃபு, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலான லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி லீட் பண்ணுறவங்க. நம்மளுக்கு ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா எக்ஸாமில் படிக்கிறது, பாஸ் ஆகிறது, அதுதான் நம்மளோட ஸ்ட்ரகிள்ஸ். ஃபேமிலி ப்ராப்ளம், அதுதான் நம்மளோடது. ஆனால் அவங்களுக்கு என்னது, ஒவ்வொரு நாளுமே லைஃபுங்கிறதே அவங்களுக்கு ஸ்ட்ரகிளில் தான் போய்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஸ்ட்ரகிளில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியான மெத்தடு கண்டுபிடிச்சி அவங்களோட லைஃப்பை கொஞ்சம் ஈஸியாக்கிறதுக்காக டெக்னாலஜிஸ் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசன் சொல்கிறாங்க.